யாருடைய அமல்? இந்த உம்மத்தை முஹம்மதிய அமல்ல யாருடைய அமல் செய்யணும்? நிக்கா ரசூலுடைய சுன்னத், தொழுகை ரசூல் கொடுத்த பரல், நோன்பு ரசூல் கொடுத்த பரல், ஒவ்வொரு அமலும் ரசூல் கொடுத்தது. அதனால செய்தனா ஹஜ்ஜுல் அஸ்வத முத்தமிடுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹஜ்ஜுல் அஸ்வத முத்தமிடுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி மறைவு பண்ணாத உமர் ரலியல்லாஹு அந்த கல்லு முன்னாடி போய் நிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் தெரியும் அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத கல்லுடைய பாக்கியம் என்ன, உயர்வு என்னன்னு. ஆனாலும் சொன்னாங்க, ஹஜ்ஜுல் அஸ்வத் நீ ஒரு கல்லுதான். பெருமானார் இப்படி சொல்லியிருக்காங்க, அந்த கல்லை யார் முத்தமிடுறாங்களோ அல்லாஹ்ட்ட முஸாபா செஞ்சதுக்கு சமம். ஹஜ்ஜுல் அஸ்வதுடைய கல்லை முத்தமிடுறவங்க இதை தெரிந்தும் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ ஒரு கல்லுதான், உன்னை நான் முத்தமிடுகிறேன். ஏன் தெரியுமா? என் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார், அதுக்காக தான் நான் முத்தமிடுறேன். அட எல்லாரும் பெண்கள் தான். நிக்காஹ் அல்லாஹ் தஆலா ஏங்க வச்சிருக்கான், இது ரசூலுடைய சுன்னத். ஏன் ரசூலுல்லாஹ் சுன்னத்தை அமல் தான் நான் செய்யறேன். அல்லாஹ் தஆலா எப்படி ரசூல மாப்பிள்ளையாக்கி வச்சானோ நம்மளே மாப்பிள்ளையாக்கி பார்த்து அல்லாஹ் தஆலா அது பார்க்கறான். இந்த மாப்பிள்ளையில நாம மாப்பிள்ளை பார்க்கிறோம், அல்லாஹ் யார பாப்பா? முஹம்மது ரசூலுடைய சுன்னத்தை அமல் ஆகும். நாம தொழுகைக்கு போது நாம தொழுகிறோம் நினைக்கிறோம், அல்லாஹ் யார பாப்பா? ரசூலுடைய சுன்னத்தை அமல் ஆகுது. என் ரசூல் செஞ்சதை செய்றாங்க. குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் நான் பேசுறேன். ஆம், இன்னைக்கு தவாஃப்ல முடிச்சிட்டு சை எதுக்கு ஓடுறாங்க? ஓடுறனால என்ன கிடைக்குது? சஃபா மர்வாக்கு மத்தியில் நடக்கிறனால என்ன கிடைக்குது? என்ன அமல் நடக்குது? ஏன் ஹாஜரா அம்மா ஓடுறாங்க, அதனால நானும் ஓட வைக்கிறேன். கியாமத் வரைக்கும் எல்லாரும் ஓடணும். அதேதான் இங்க அமல்லையும். இங்க ஏன் அமல் நடக்குது? ஏன் ரசூல் செஞ்சாங்க அதனால இங்க தொழுகிறாங்க. ஏன் ரசூல் செஞ்சாங்க அதனால அள்ளி கொடுக்குறாங்க. ஏன் ரசூல் செஞ்சாங்க அதனால மாப்பிள்ளையா உட்கார்ந்துக்கிறாங்க. எப்படி இந்த மனப்பக்குவத்தில் நாங்கள் என்ன வாழ்த்துவோம்? இன்று போல் என்றும் வாழ்த்துவோம் இல்லையா? அல்லாஹ் ரசூலை பார்த்து அப்படிதான் சொல்றான். அல்லாஹ் ரசூலை பார்த்து எப்படி அல்லாஹ் தஆலா ரசூலை பார்த்தானோ அதே போல கியாமத் நாள் வரைக்கும் இந்த மக்கள் அல்லாஹ் தஆலா அப்படிதான் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான், ஒரு சின்ன ஒரு ஜுவாலை தான் இந்த ஒரு மஜ்லிஸ். ரசூலுடைய சுன்னத்துடைய ஒரு ஜுவாலை தான் இந்த மஜ்லிஸ். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸ்ல எந்த வகையில் அல்லாஹ் தன்னுடைய ரசூலை பார்க்க நாடினானோ அந்த வகையில் இந்த மனமகனையும் நம்மையும் அல்லாஹ் நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்தபடியாக ஹாஜா மோதினின் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவின் பேரருள் பெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ்.
நிக்காஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு திருமண நிக்காஹுடைய திருமண நிகழ்விலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். இந்த ஹதீஸ் திருமதியிலேயும் வருகிறது, நஸஈயிலேயும் வருகிறது, இப்னு மாஜாவிலேயும் வருகிறது. ஹதீஸ் அறிவிப்பாளர் யார்? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன், மூன்று நபர்கள், ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வதை தன்னின் மீது விதியாக்கி கொண்டான். மூன்று நபர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன்னின் மீது விதியாக்கி கொண்டான். அவங்க எல்லாம் கட்டாயம் உதவி செய்வான். யார் அந்த மூணு பேர்? ஒன்று, அல் முகாதபுல்லதி யுரீதுல் அதாக. அந்த காலத்துல அடிமைகள் வர்க்கம் இருந்துச்சு. இந்த காலத்துல அடிமைகள் இல்லை. அந்த காலத்துல அடிமை வர்க்கம்னு ஒரு கூட்டம் இருந்தார். மனிதர்களுக்கு அடிமைகளாக இருப்பார்கள். அடிமை சந்தைகள் இருந்தது. அடிமை சந்தைகளிலிருந்து விற்கப்படுவார்கள், வாங்கப்படுவார்கள். அல்லது இப்படியும் இருந்தது, போர் கைதிகளை அடிமையாக கொடுக்கப்படுவாங்க. இவங்களுக்கு பேர் என்ன? அல் முகாத்தப். அவங்களுக்கு அடிமைகள்னு பேர். அப்து, அடிமைகள். இந்த காலத்து நிறைய நடந்தது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிமையாக இருந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி உரிமை விட்டார். இவங்க அடிமைகள். இந்த அடிமைகள் எஜமான்கிட்ட இருக்கும்போது ஒரு விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வழி. என்ன வழின்னா, அந்த எஜமான்கிட்ட போய் அந்த அடிமை பேசணும். என்ன செய்யணும்? எஜமானே, எனக்கு ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுங்க, அல்லது ஒரு 3 மாசம் அவகாசம் கொடுங்க. இதுக்குள்ள நீங்க என்ன தொகையை கேட்கறீங்களோ, என்னுடைய ரேட் என்னவோ, என்ன வித்தா என்ன ரேட் வருமோ, அல்லது நீங்க என்ன ரேட் கேட்கறீங்களோ, அந்த தொகையை நான் சம்பாதித்து தந்து விடுகிறேன். எனக்கு நீங்க உரிமை கொடுங்க, எனக்கு நீங்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டு, அந்த மாதிரி சில எஜமான்கள் என்ன செய்வாங்க, சரி இவர் ரேட் இப்போ 50,000 ரூபாய் இருக்கும், அல்லது 1 லட்சம் ரூபாய் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு 4 மாசம் நீ தர முடியுமா அப்படின்னு கேட்பார். சரி தந்துடுறேன், எப்படியாவது சம்பாதிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, இந்த 2 அடிமைக்கும் எஜமானுக்கும் மத்தியில் ஒரு சீட் எழுதுவாங்க. அதுக்கு பேரு முகாத்தம் என்று பெயர். என்ன சீட் எழுதுவாங்க? நான் 4 மாசம், இவரின் அடிமையான நான் 4 மாதங்களுக்குள்ளாக இந்த 1.5 லட்சம் ரூபாயை நான் என் எஜமானுக்கு தந்து விடுகிறேன். அவ்வாறு தந்து விடும் பட்சத்தில் நான் உரிமையாகி விடுகிறேன். தராத பட்சத்தில் நான் அவருக்கு தொடர்ந்து அடிமையாக இருப்பேன் எழுதி கொடுத்துருவார். எஜமானுக்கு எழுதி கொடுத்துருவான். அந்த 4வது மாசத்துக்கு முடிவுல 99,000, 1.5 லட்சத்துல 1,45,000 கொடுத்துட்டாரு. 5,000 தான் கொடுக்கல, அந்த திருப்பி அடிமையாயிடுவார். 1.5 லட்சத்துக்கு கொடுத்துட்டாரு, அடிமையை விட்டு உரிமையாகி விடுவார். இதுக்கு பேர் முகாத்தபுன்னு பேர். யார் இது போன்று எழுதி கொடுத்துட்டு அவர் சுயமா சம்பாதிக்கலாம், போகலாம், வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய உண்மையான நியத்து எப்படியாவது 1.5 லட்சத்தை எஜமான கொடுத்துட்டா உரிமையாயிரும் நினைச்சா, அந்த 4 மாதத்தில் 1.5 லட்சத்தை அவருக்கு கிடைக்க வைப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பு இருக்கிறார். நீ உண்மையான ஈமான் உன்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கடனை எப்படியாவது அடைச்சிடும். இன்னைக்கு இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை வச்சு உலமாக்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன தெரியுங்களா? இப்ப முகாத்தம் இல்லை அப்படின்னு இல்லை. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறோம். கடன் வாங்கும் போது பல பேர் பல நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குறோம். வாங்கும்போது வாய்ப்பு இருக்கும், அடிச்சுக்கலாம், நம்ம அண்ணன் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் வாங்கினார். அவங்க அண்ணன் தானே பார்த்துக்கலாம், எப்போ அடைக்க முடிஞ்சு அடைச்சிக்கலாம். அடைக்கவே முடியாது அந்த கடனை. சொன்ன வாய்ந்தா உனக்கு 3 நாளைக்குள்ள கொடுத்துட்றேன், 1 வாரத்துல தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதை கொடுத்தே ஆகணுங்கிற அந்த ஈமான் உங்க கல்புல இருந்துச்சுன்னா அல்லாஹ் உதவி செய்கிறான். கரெக்டா அதுக்கு முன்னாடியே கொடுக்க வைப்போம்.
அதுக்கு முன்னாடியே கொடுக்க வைப்பான் அல்லாஹ் தனக்கு உதவி செய்வதை அவர்களின் மீது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். இது முதலாவது. இரண்டாவது நபரை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாத் செய்யக்கூடியவர். இஸ்லாமிய நாடுகள் இருந்த காலத்தில் போர் புரியக்கூடியவர். இப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கக்கூடியவர்கள் உலமாக்கள், துலமாக்கள், மாணவர்கள், இவர்கள் அல்லாஹ் உதவி செய்வதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டார். உண்மை அதுதான். இன்னைக்கு மதரசாக்கள் உடைய செய்திகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மதரசாவும் எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்படுகிறோம். அன்னைக்கு நான் ஜுவேரமாட்ட சூதிஷாட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன், மாசமான நம்ம மதரசாவுக்கு 2 லட்சம் ரூபா, குறைஞ்சது 1.5 லட்சம் 2 லட்சம் செலவாயிருது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சம்பளம் மட்டும் 6 லட்சம் ரூபா கொடுத்துட்டு இருக்கேன்பா அப்படின்னாங்க. மாசம் எப்படி கொடுக்குறாங்க? அல்லாஹ் கொடுக்க வைக்கிறான். 22 பேருக்கு சம்பளம் மட்டும் மாசம் கரெக்டா கொடுக்க வேண்டியது இருக்குப்பா, அல்லாஹ் கொடுக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டினான். யோசிச்சு பாருங்களேன், அல்லாஹ் தாலா மதரசாக்களை அவன் புறத்திலிருந்து நடத்தி வைக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய உதவிங்கிறது. எந்த மதரசாவாவது சம்பளம் கொடுக்க முடியல, மாணவர்களுக்கு சாப்பாடு போட முடியல, இழுத்து மூணதான் எங்க கேள்விப்பட்டிருக்கோமா? மாணவர்கள் வரலைன்னு வேணா இழுத்து 3 மதரசாக்கள் இருக்கும், அது உஸ்தாதுமாருக்கு கிடைக்கிற இழுத்து 3 மதரசா இருக்கும். அல்லது அதை நடத்துற நிர்வாகிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை வந்து அந்த மதரசாவை 3 மதரசாக்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். ஆனா எந்த ஒரு மதரசாவும் இனிமேல் இந்த மதரசாவை ரன் பண்ண காசு இல்லை அப்படின்னு எந்த மதரசாவும் இழுத்து போடல. காரணம் என்ன? அவைகளுக்கு உதவி செய்யும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் நடத்துவான். ஆச்சுங்களா? இது இரண்டாவது. மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நாகிஹு அல்லதி யுரீதுல் அஃபாஃப, பத்தினித்தனத்தை நாடுகிறானே அப்படிப்பட்ட நிக்காஹ் செய்யக்கூடியவன். பத்தினித்தனத்தை நாடுறான். ஏன்னா மனுஷனுடைய இயல்பு, வாலிப இயல்பு, மனிதனுடைய இயல்பு பெண்களின் பக்கம் மாயினாகும், சிந்தனையால் மாயினாகும், அல்லது செல்போன்கள்ல ஆபாசங்களை பார்க்க தூண்டும். எல்லா வகையிலும் அதுவும் ஒரு கெடுதல் தானே. பத்தினித்தனம்னா சினா மட்டும்தான் பத்தினித்தனத்துக்கு மாத்தம் இல்லைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐனானி தஸ்னியான், உங்களின் கண்கள் விபச்சாரம் செய்யும். நம்முடைய கல்விலிருந்து விபச்சாரம் இருக்கிறது. என்ன? அதை சிந்திப்பது, அதை பார்ப்பது, அதை எண்ணுவது, இதுவும் ஒரு வகையில் பத்தினித்தனத்துக்கு மாற்றம் தான். அப்ப அந்த பத்தினித்தனத்துக்கு மாற்றமாக உண்மையான பத்தினித்தனத்தோட இருக்கணும் அப்படிங்கிற நீயத்துல ஒருத்தர் நிக்காக முடிக்கிறான். ஆனா உண்மையில அவன்கிட்ட அதுக்கான பண வசதி இல்லைங்க. பண வசதி இல்லை. இன்னைக்கு நிறைய ஆண்களை நாம் பார்க்கிறோம். நிறைய ஆண்கள் அவங்கள்ட்ட நிறைய ஷஹுவாத்துகள் இருக்கு, அதாவது ஆசாபாசங்கள் இருக்கு. ஆனா அது தவறான வழிகளில் போடுகிறார்கள். அவங்கள்ட்ட போய் ஏன்பா இப்ப இருக்கிற நிக்கா முடிச்சுக்கலாம்ல, செட்டில் ஆகலைங்க, இன்னும் சரியான அதுக்கு தகுந்தாப்புல வாய்ப்பு இல்லை. என்னப்பா வாய்ப்பு இல்லை? இப்பதான் 5000 சம்பளத்துல இருக்கிறேன், இல்லை 18,000 சம்பளத்துல இருக்கிறேன், ஒரு 23,000 25,000 சம்பளம் வந்தா நல்லா இருக்கும், ஒரு 50,000 சம்பளம் வந்தா நல்லா இருக்கும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நபருக்கு ஒரு பொண்ணு பார்த்து, அவருக்கு அவங்க வீட்டில் பொண்ணு கேட்டிருந்தாங்க. பொண்ணு பார்த்து அவங்க சொல்லிட்டு இந்த பொண்ணு சூட்டபலாம் கட்டிக்கங்க. அங்கேருந்து வந்தார். வந்து சொன்னார், மாணவர்கள் இருந்தார். சொன்னார், இந்த மாதிரி தங்கச்சி நிக்காவுக்கு செலவு வாங்கினது கிட்டத்தட்ட 3 லட்சம் கடன் இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து என்னுடைய சம்பளமும் இன்னும் கம்மியாக இருக்குது. இன்னொரு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னா ஒரு 80,000 சம்பளம் வந்துருச்சுன்னா ஈஸியாக போயிடும். அதனால இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிச்சுக்கலாம். இப்பயே வயசு 29. இப்பயே வயசு அவருக்கு 29. நான் சொன்னேன், அடுத்து 2 வருஷம் கழிச்சு இன்னும் 2 கமிட்மெண்ட் வந்துடும், அடுத்தடுத்து இன்னொன்று வந்துடும். அப்படி நீங்க கிழவனாகி தாடி முடி வெள்ளை முடி எல்லாம் நினைச்சதுக்கு பிறகு ஒரு பொண்ணு கிடைக்கும், அது கிழவியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி தான்ப்பா கிடைக்கும். நீ முதல் ஒரு ஈமானுடைய விஷயத்தை விளங்கிக்கோ. ஒரு ஈமானுடைய விஷயத்தை விளங்கிக்கோ. என்ன? உனக்கு சோறு போடுவோம் யாரும் இல்லை இல்லைன்னா, உனக்கு சாப்பாடு போடுறவன் அல்ல, உன் மனைவிக்கு சாப்பாடு போடுறவனும் அல்ல, அதுக்கு ஒரு புள்ள உண்டாச்சுன்னா அந்த புள்ளைக்கு சாப்பாடு போடுறவனும் அல்ல.
நாம என்ன விளங்கிட்டோம்? மனைவி கட்டணா நானே கஷ்டப்படுறேன், என் மனைவிக்கு சேர்த்து வச்சு கஷ்டப்படுறதா பாத்தீங்களா? அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க சொல்றாங்க. நான் நிக்காஹ் முடிக்கிறதுடைய நோக்கம் சரியாக இருந்தால், நிக்காஹ் முடிக்கிற நோக்கம் என்னவா இருக்கணும்? தக்குவாவா இருக்கணும். நிக்காஹ் முடிக்கிறது நோக்கம் என்னுடைய சில பேருக்கு என்னுடைய லவ் வெற்றி ஆயிடுச்சு, அல்லது என்னுடைய எனக்கு ஒரு திக்மட்டா என்ற நோக்கங்கள் இல்லாமல், ரப்பே இதுக்கு மேல நான் தக்குவாவாக வாழ வேண்டும், இஃபத்தா இருக்கணும், பத்தினித்தனமா இருக்கணும், என் கண்களால் கூட இன்னொரு பெண்ணை நான் பார்த்து விடக் கூடாது, என் கல்பால் கூட இன்னொரு தீப்பக்கம் நான் சிந்தித்து விடக் கூடாது என்பதற்காக இந்த நிக்காவை முடிக்கிறேன் என்ற பத்தினித்தனத்தில் நீங்கள் அந்த நிக்காவை முடித்தால் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஹக்குன் அலல்லாஹி அவுன், அவர்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன் மீது வாஜிபாக்கி கொண்டான். அப்படி யார் நிக்காஹ் முடிக்கிறாங்களோ அந்த கணவன் மனைவி சிறந்து வாழ வைப்பான். அவர் எந்த காரணத்துக்காக அடுத்தவங்க வாசல்ல அல்லாஹ் போய் நிக்க வைக்க மாட்டான். ஹக்குன் அலல்லாஹி அவுன்னா நிக்காஹ் முடிக்கிறதுக்கு மட்டும் அல்லாஹ் உதவி செய்வார் அர்த்தமா? நீங்க நிக்காவுடைய வேலையை அல்லாஹ் பார்த்துக்குவோம். சாப்பாடு வேலை, நிக்காவுடைய சாப்பாடு வேலை, கட்டல் பீரோ, குடும்ப ஜாயிண்ட், அந்த நேரத்துல அல்லாஹ் உதவி செய்வோம். அப்படி இருக்குமா? அப்படி அர்த்தம் இல்ல. அந்த நோக்கத்துக்கு நிக்காஹ் முடிச்சுட்டா அந்த நிக்காயின் படி நீங்க எத்தனை புள்ள பெத்து உங்க பேரம் பேத்தி கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அத்தனை பேத்துக்கும் உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் பொறுப்பு. அந்த உணர்வை கொண்டு வாங்க. அப்ப நாம நியத்தை சரி பண்ணி தக்குவாவிற்காக வேண்டி இதை செய்கிறேன், என் இச்சையை நீப்பதற்காக அல்ல என்று ஒரு நியத்தை வச்சுட்டா அல்லாஹ் எதிரவு ஆக்கிடுறான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் உங்கள் மனைவி, மக்கள், குடும்பம் அனைத்திற்கும் தேவையை பூர்த்தி செய்வாங்க. மேல நிக்காஹ் முடிச்சது பிறகு தேவை அதிகமாகுமான ஆகத்தான் செய்யும். அம்மாவும் கேட்பாங்க, அக்கா தங்கச்சியும் கேட்பாங்க, சொந்த பந்தங்களுக்கும் ஆசபாசம் இருக்கும், மனைவியும் கேட்பாங்க. இது இல்லாம அந்த மனைவியும் சொந்த பந்தம் ஒரு குடும்பம் வந்துடும். அவங்களுக்கு ஒரு நல்லது, இப்ப இவருடைய நல்லது கெட்டது தாண்டி மனைவியின் குடும்பம் அவர்களுக்கான நல்லது கெட்டது வந்துருதா இல்லைங்களா? இப்ப எங்க மனைவியுடைய மாமாவோட பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு இப்ப இவங்க போகணுங்கிறாங்க. போயிட்டா போறதுக்கு கார செலவு, வர்றதுக்கு கார செலவு, அங்க போறது எல்லா செலவு சரிதான். இப்ப இந்த செலவுகளுக்கான தொகையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்லாஹ் உனக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்வான். உன்னுடைய ஈமான் சரியா இருக்கு, உன்னுடைய ஈமான் சரியாக இருந்தால். என்ன ஈமான்? அல்லாஹ் சொல்ற, நீ பெரிய ஈமான் தான் வைக்க வேணாம், ஒரு சின்ன ஈமான், ரப்பே உனக்கு கட்டுப்பட்டு வாழணுங்கிறதுக்காக நிக்காஹ் முடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கே அந்த இவ்வளவு பெரிய கூலியை தர்றானா, வாழ்நாள் எல்லாம் எல்லா விஷயத்திலும் உனக்கு கட்டுப்படுவோம் அல்லான்னு சொல்லிட்டா அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை தருவோம். அப்ப அன்பர்களே, நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எதுவெல்லாம் உனக்கு கவலை தருது, இன்னைக்கு கடைசி வரைக்கும் அவர் சொன்ன ஏத்துக்கல. அவர் கடைசியில் இல்லைங்க இப்போதைக்கு கல்யாணம் போட்டார். ஏன்? அவருடைய ஈமான் அவ்வளவுதான். நிறைய ஆண்களுடைய நிக்காக லேட் ஆகிறதுக்கு, பெண்களுடைய நிக்காக லேட் ஆகுது. எந்த யாரும் இன்னொருத்தருக்கு உணவு போடுறதே இல்லைங்க. அல்லாஹ் தான் அவருக்கும் உணவளிக்கிறான். அல்லாஹ் தான் அவருக்கும் உணவளிக்கிறான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இல்லாஹ். எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. 2025 இப்படிதான் நீங்க பண்ணுவீங்க அல்லாஹ் தெரிஞ்சதுனால அல்லாஹ் சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இல்லாஹ். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள். அப்படின்னா என்ன? நீங்க அடுத்து குழந்தை உண்டாக வேணாம்னு நினைக்காதீங்க. குழந்தை உண்டாக வேணாம்னு நினைக்கிறாங்க. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கு மேல புள்ள பார்த்தா அவங்களால தாங்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுடைய பலகீனம் இருக்கு, அல்லது வேற காரணங்கள் இருக்கு என்பதின் காரணமா புள்ள பெக்கல, அல்லது அவங்க கர்ப்பம் சரியில்லை, வேற காரணம், உடல்நிலை சரியில்லை, அவங்க வயது சரியில்லை, வேற ஏதாவது காரணத்துக்காக புள்ள பெக்கா போன தப்பே கிடையாது. அது ஷரியத் அனுமதிக்கிறது. எதுக்காக புள்ள பெக்காம இருக்கக்கூடாது? முதல்ல 2 புள்ள, இதுக்கு ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கே கஷ்டம், இதுக்கு மேல ஒரு புள்ள உண்டாச்சுன்னா அதை வேற ஸ்கூல் படிக்க வைக்கணும், அதுக்கு வேற கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். நீங்க வைக்கிற நகை வேலை 1,10,000 ரூபாவா?
1,10,000 ரூபாய் இப்ப செய்கூலிலாம் சேர்த்து 1,10,000 1,15,000 வந்துருச்சு. இந்த புள்ள வளர்ந்த காலத்துல 5 லட்சம் இருந்துச்சு, எப்படி கல்யாணம் கொடுக்குறது? நடக்கிற காரியமா நமக்கு வேணாம்பா, இந்த புள்ள அந்த புள்ள வேணாம்பா என்று நீ பயப்பட்டு நீ குழந்தையை கொள்ள வேண்டாம். வலா தக்துலு அவுலியா அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக், அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டுமே என்று பயந்து நீ குழந்தையை கொண்டு விடாது. பண்பர்களே, அதே மாதிரிதான் நாம் நம்முடைய ஈமானை சரி செய்து கொண்டால் நமக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன்னின் மீது வாஜிபாக்கி கொண்டான். எனவே அல்லாஹ் இந்த நிக்காஹ் மாப்பிள்ளையை அல்லாஹ் தஆலா ஈமான் சஹீஹான ஒருவராக இருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில மேலும் பரக்கத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா 1 ரூபாய் கடன் வாங்காத வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மௌத் வரை அல்லாஹ் தஆலா அவங்க 1 ரூபாய் கடன் வாங்காம பல பிள்ளைகளை பெற்று சலாமத்தாக மிக சிறப்பாக வாழக்கூடிய கணவன் மனைவியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்று மணமகனாக வீற்றிருக்கும் முகமது யூசுப் அவர்கள் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று தன்னுடைய டிகிரி படித்து முடித்த பிறகு அதற்கு பிறகு ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டு மார்க்க கல்வியை முழுமையாக கற்றுத் தேர வேண்டும் என்று ஆசைப்பட்டு நமது மதரசாவிலே ஓதி பட்டம் பெற்று ஆலிமாகவும் உருவாகி இன்று நமது மதரசாவிலேயே அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மேலும் அவருடைய இல்மிலே அல்லாஹ் தஆலா மேலும் வளர்ச்சியை தந்து வருவானாக. அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சீரும் சிறப்புமாக உலகத்துக்கே உதாரணமான மாப்பிள்ளையாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அதே போல அவர்கள் திருக்கலிமாவுடைய பயான் பேசினால் அழுகாத உள்ளங்களும் அழுதுவிடும். அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்திலிருந்து பேசக்கூடியவர்கள். அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா உலகம் முழுவதும் திருக்கலிமாவுடைய சேவை செய்வதற்கு அவர்களை பொறுக்கி எடுத்துக் கொள்வானாக. அவர்களை அல்லாஹ் தஆலா இவ்வுலகிலும் மறுவுலகிலும் இந்த மணமக்களை அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து வைப்பானாக. சொர்க்கத்திலும் அல்லாஹ் அவருடைய ஜோடிகளை ஆக்கி வைப்பானாக. அடுத்தபடியாக அவருடைய மணமகனுடைய ஷேഖ்னாய் அல்லாமா சரீஷா ஃபைசி அவர்கள் கூட வாழ்த்து வருவார். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் தஆலா ஒரு விதமான சபையிலே அல்லாஹ் நம்மை பிடித்தார். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு இறை வணக்கத்துடைய சமயம். அல்லாஹ்வுடைய இறை வணக்கத்திலே ஒரு வணக்கம் தான் திருமணம் என்பது. மற்ற சமயங்களிலே மற்ற சமுதாயங்களிலே மதங்களிலே திருமணம் என்று ஒரு சடங்கு, ஒரு ஆண் பெண் சேர்ந்து வாழ்வதற்காக செய்யக்கூடிய சடங்கு. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மதத்திலே திருமணம் என்று ஒரு இறை வணக்கம். இறைவனுக்கு வணக்கம் செய்யக்கூடிய இறைவனுக்கு வணக்கம் செய்யக்கூடிய முறையில் ஒரு முறையாக இருக்கு. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை பள்ளிவாசல்ல வைங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை இல்லம் பள்ளிவாசல் என்பது இறைவனை தொழுவதற்காகவும் இறைவனை திக்ரு செய்வதற்காகவும் குர்ஆன் ஓதுவதற்காகவும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த புனிதமான இறை இல்லத்திலே ஏன் திருமணம் செய்ய சொன்னால் திருமணம் என்பதும் ஒரு இறை வணக்கம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
எப்படி ஒருவன் தன்னுடைய இச்சையை ஹராமான முறையிலே அந்நிய பெண்ணை கொண்டு பூர்த்தி செய்தால் பாவம் உண்டாகிறதோ அதே போன்று அவன் ஹலாலான முறையிலே அவன் திருமணம் செய்யும் போது அது ஒரு வணக்கமாக இறைவனுக்கு பொருத்தமான நல்ல காரியமாக இருக்குது. திருமணத்திற்கு பின்னால் ஒரு காலம் இருந்துச்சு, தனியா இருந்தோம், மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, அல்லாஹ் திக்ர் செய்யறதுக்கு வாய்ப்பு கம்மியா நிறைய கிடைச்சிச்சு. இப்ப கல்யாணம் முடிச்சாச்சு, புள்ள வந்துருச்சு, திக்ர் செய்ய முடியல என்று கிடையாது. நிக்கா செய்த பின்னால் தான் இறை நெருக்கம் அதிகமாக ஆகும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன் தஸவ்வஜ பிஇம்ராஅத்தின் ஃபகதிஸ்தக்மல சுலுஸை தீனிஹி. ஒரு திருமணம் செய்ததன் பிறகுதான் மார்க்கத்தில் 2 பாகம் பூர்த்தியாகிறது. மீதமுள்ள 1 பாகத்திற்கு அல்லாஹ்வை தக்வா செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சார். திருமணம் செய்த பின்னால் தான் இறை நெருக்கம் அதிகமானது. காரணம் என்னன்னு சொன்னால், நீ எந்த அளவு இறைவனுக்கு கெஞ்சுகிறாயோ அந்த அளவுக்கு இறைவனுக்கு பக்கமா நீ போற. நீ தனியா இருக்க வரைக்கும் அவனோட கெஞ்சற வாய்ப்பு கம்மி, நம்ம சாப்பாடு தண்ணி இருந்தா போதும். ஆனா இப்ப மனைவிக்கு தேவைகள், பிள்ளைக்கு தேவை, ஒவ்வொரு தேவைக்காக நீ அன்னாரம் கெஞ்சி இறைவனுக்கு கெஞ்சுகிறாய். யாரெல்லாம் என் தேவை புது செய்யாருலா, மனைவி உடம்பு செய்தாருலா, என் பிள்ளைக்கு உடம்பு செய்தாரப்பே, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாரா, வீட்டு வாடகை கட்டினரப்பே, நீ அன்னாரம் இறைவன் இறைஞ்ச உனக்கு அல்லாஹ்வோட நெருக்கம் அதிகமாகிக் கொண்டே போகுது. எந்த அளவுக்கு நம்ம தேவைகளுக்கு அல்லாஹ் அதிகமாக நாம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் நெருக்கம் அதிகமாகிறது. எல்லா வசூலும் கூட அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்யறான். அம்மாவை கூட அல்லாஹ் கொஞ்ச நாள் ஊட்டி விட்டான், ட்ரெஸ் போட்டு விட்டான், அம்மா அல்லாஹ் கொஞ்ச நாள் தேவை பூர்த்தி செஞ்சான். அத்தாவை கூட அல்லாஹ் தேவை பூர்த்தி செஞ்சான், சம்பாரிச்சு கொடுத்தாங்க, 15 வயசு வரைக்கும் நம்ம சோறு போட்டு வளர்த்தாங்க. அத்தாவை கூட அல்லாஹ் நம்ம தேவை பூர்த்தி செஞ்சான். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய மனைவி எல்லாம் கொஞ்ச காலம் 10 வருஷம் 5 வருஷம் அம்மா ஊட்டிடுவாங்க, 5 வயசு 20 வயசு வரைக்கும் அம்மா அத்தா சோறு போடுவார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உருவமாக அல்லாஹ் தஆலா மனைவி ஆக்கியிருக்கிறார். நாம் சாப்பிட்டால் சாப்பிடக்கூடிய, நாம் சிரித்தால் சிரிக்கக்கூடிய, நாம் அழுகக்கூடிய, நாம் கவலைப்பட்டால் கவலைப்படக்கூடிய, நம்முடைய ஒருவராக ஓருள் இது 2 ஒரு உயிர் 2 உடலாக நம்மளை கலந்து நம் வாழ்நாளெல்லாம் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சாத்தா அல்லாஹ் தஆலா மனைவி அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறார். அந்த மனைவியிலே நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை சுஜூத் செய்ய வேண்டும். மனைவியை பார்க்கும் போதெல்லாம் இது அல்லாஹ்வுடைய தஜல்லி, இது அல்லாஹ்வுடைய வெளிப்பாடாக நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த மனைவியின் ஹயாத் அல்லாஹ்வுடையது, அறிவு அல்லாஹ்வுடையது, நாட்டம் அல்லாஹ்வுடைய, சக்தி அல்லாஹ்வுடையது, மனைவியோட பார்வை அல்லாஹ்வுடையது, கேள்வி அல்லாஹ்வுடைய, பேச்சு அல்லாஹ்வுடையது. இந்த மனைவியின் சூரத்தில் தேவை புருஷன் யாருமே இல்லை. மனைவி உருவத்திலே நம்முடைய அனைத்து தேவை புருஷன் யாருமே இல்லை. எப்ப பார்த்தாலும் இல்லல்லாவுடைய பார்வையா நீங்க பாருங்க. அந்த மனைவி எல்லாம் ஒரு ரஹமத்தாக்கிடுவாங்க. மனைவி அமைவது வரமா சாபமா அப்படின்னு பெரிய பட்டிமன்றத்துறாங்க. பட்டிமன்றமே மனைவி அமைவது வரமா சாபமா, மனைவி அமைவது அவன் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றத்துறாங்க. மனைவி அமைந்த பின்னால் உனக்கு அல்லாஹ்வுடைய வணக்கம் அதிகமானால் இன்னும் அதிகமான குர்ஆன் சொல்லி போதன, இன்னும் அதிகமா அல்லாஹ்வுடைய திக்ர் செஞ்ச, இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் நெருங்க ஆசையாச்சு என்று சொன்னால் மனைவி உனக்கு வரம். மனைவி அமைந்த பின்னால் வணக்கம் குறையுது, திக்ர் குறையுது, குர்ஆன் ஓதுவது குறையுது, தக்பீர் தஹ்ரீமா குறையுதுன்னு சொன்னால் மனைவி ஒரு சாபம். நல்லா விளங்கிங்க. மனைவி வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகமா இறையாச்சு அதிகமாகணும். யாரெல்லாம் நான் தனியா இருந்தேன், ஒரு சாத்தை எனக்கு கொடுத்துருக்கேன், யாரெல்லாம் தேவை நிறைவேறுறப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா, இன்னும் வாசல் கரெக்டா செய்யணும், இன்னும் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகணும். இல்ல மனைவி படுத்திருந்தனா தக்பீர் தஹ்ரீமா தவறிடுச்சு, நாளைக்கால ஃபஜ்ர் ஜமாத்தோட தொழுகணும், லஹர் ஜமாத்தோட தக்பீர் தஹ்ரீமாவோட தொழுகணும். தொழுதால் அந்த மனைவி உனக்கு ரஹ்மத், உனக்கு மனைவி அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் உனக்கு. மனைவியை பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய, யாரப்பே இந்த சூத்து நீதான் என் தேவை பூர்த்தி செய்ய, நம்ம
என்னுடைய அண்ணன் சொல்லுவாங்க, சில பேர் சொல்றாங்க, ஒரு அது பேர் சொன்னாங்க, சொன்னாங்க நான் என் வாழ்க்கையில திருமண வாழ்க்கை சிறப்பாகிறதுக்காண்டி 2 வார்த்தையை வச்சிருக்கிறேங்க. 2 வார்த்தை வச்சிருந்தா 2 வார்த்தை கொண்டு என் திருமணம் சிறப்பா இருக்குன்னு சொன்னார். என்னங்க, நான் எது எடுத்தாலும் சரி சாரி. என் மனைவி ஏதாவது சொன்னா சரின்றுவேன், மனைவி ஏதாவது திட்டுனா சாரின்னு சொல்லிடுவேன். சரி சாரி வாங்க ஓடுதான், மனைவி ஏதாவது சொன்னா சரிங்க அப்படின்றுவேன், மனைவியை கோவப்பட்டா சாரி சொல்லிடுவேன். இதை வச்சு என் வாழ்க்கை ஓடுதுன்னு சொன்னான். எங்க சகோதரர் சொன்னாங்க, என் வாழ்க்கை சிறப்பாக 2 வார்த்தை வச்சிருக்கிறேன். ஒண்ணு என்ன, மனைவி குறைச்சா அல்ஹம்துலில்லாஹ், மனைவி சிரிச்சா அல்ஹம்துலில்லாஹ், மனைவி குறைச்சா அஸ்தக்ஃபிருல்லாஹ். மனைவி சிரிச்சாங்க சந்தோஷமா, மனைவி பார்க்கும்போது ரப்பே நீதான் மனைவி இருக்கிறல்ல. மனைவி சிரித்தால், மனைவி எப்படி பொருத்தமா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன். மனைவி குறைச்சா அஸ்தக்ஃபிருல்லாஹ், ரப்பே நான் செஞ்ச பாவத்திற்காக மனைவி கண்டிக்காத ரப்பே, என் மனைவி சமாதானம், அது அல்லாஹ்வுடைய முன்னே சொன்னாங்க. இதான் வாழ்க்கை ராசின்னு சொல்லி காமிச்சாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க எந்த அளவுக்கு மனைவியில உங்களால் சூது செய்றீங்களோ, அல்லாஹ்வுடைய தஜல்லியை அந்த அளவுக்கு மனைவி உங்களுக்கு ரஹ்மத்தா இணக்கமாக உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் கண்குளிர்ச்சியான மனைவி அல்லாஹ் ஆக்குவான். இந்த உலக வாழ்க்கைங்கிறது சொர்க்கமா நரகமான மனைவி பொறுத்தான். நல்ல மனைவி அமைஞ்சா உலகமே சொர்க்கம் தான். நமக்கு சின்ன கஷ்டம் வந்து அவங்க அழுவாங்க, நமக்கு ஏதாவது கவலையில ஆறுதல் சொல்லுவாங்க. எல்லா வகையும் நமக்கு ஒரு சொர்க்கமாய் உலகமே சொர்க்கமாயிருக்கும். ஆனா மனைவி சரியா அமையல, இப்ப பார்த்தாலும் கெட்ட பஞ்சாயத்து கேஸ் அது இது, வாழ்க்கையே நரகமாயிருக்கும். நல்ல மனைவி அமைவது இந்த உலகத்திலே சொர்க்கம் கிடைச்ச மாதிரி. அல்லாஹ் சொர்க்கமாக மனைவி எல்லாத்துல ஆக்குவானாங்க. சொர்க்கம் தான் இன்ஷா அல்லாஹ். நான் சொர்க்கவாதி தான் முடிச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்குவானாங்க. மனைவியை நீங்க ஹக்க தரிசிக்கணும். உங்கள மனைவி உங்கள ஹக்க பார்க்கணும். அவன் தாலீம் செஞ்சு அல்லாஹ் பத்தி சொல்லி கொடுத்து அவர்களுக்கும் ஹக்கை தரிசிக்க. இவ்வாறு இருவரும் இறை ஞாபகத்திற்கு அவங்க சொன்னால் இந்த திருமணத்தை அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தான திருமணமா அல்லாஹ் தஆலா ஆக்கி போய்வான். இந்த புள்ள இஸ்லாம் ஆயிட்டு வந்து அந்த ஆரம்பத்தில் இது மட்டும் தான் இஸ்லாமா இருந்தார். அவன் தாயோ அல்லது அவன் சித்தி அவன் பாவனா இஸ்லாமானாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் இஸ்லாமா இருக்கிற காரணம் இல்லைங்களா, இந்த பையனுடைய ஒழுக்கம் தான் காரணம். இந்த பையனுடைய ஒழுக்கத்தை பார்த்து தான், ஏன்னா ஒரு காலம் இருந்துச்சு இஸ்லாமானுக்கு முன்னாடி அவர் வீட்டில் வந்தா எனக்கு 1000 ரூபாய் செருப்பு தான் வேணும், எனக்கு 2000 சட்டை தான் வேணும், அவர் ஓரி ஆடுவார். அதனால அவருடைய குணங்கள்லாம் அவர் ஓரியாடுற பையன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவர் எப்ப இஸ்லாம் ஆனாரோ அவருடைய குணங்கள் அப்படியே மாறிடுச்சு. எனக்கு 100 ரூபாய் செருப்பு போதும்பா, மாமா வாங்கி தரேன்னு இல்லை எனக்கு 10 ரூபாய் சட்டை போதும் எனக்கு என்று அவர் தாய் தந்தையில பேசக்கூடிய முறைகள், மாமாவோட பேசுற முறைகள், அவருடைய குணங்களை பார்த்துத்தான் அவர்கள் மாறினார்கள். யூசுப் அவர்கள் தாய்க்கோ தந்தைக்கோ மாமாவுக்கோ இஸ்லாமின் சிறப்பு எல்லாம் மனித எழுத சொல்லவில்லை. இவர் குணத்தை மாற்றினார். பார்த்தா இந்த குணம் எதிர வந்துச்சு இவருக்கு. இவ்வளவு ஓரியார பையன் இந்த நல்ல பையனா மாறினான், இவ்வளவு ஒழுக்கமானவன் எப்படி மாறினான் அப்படின்னு சொல்லி அந்த ஒழுக்கம் தான் அந்த பெற்றோரை மாற்றினது. நான் எடுத்து போனேன் உட்கார வச்சு யூசுப் சொல்லிட்டு இருந்தேன், தம்பி நீ வந்து மாமனா மாமியாட்ட போனா ரொம்ப பணிவா நடந்துக்க, அவர்களிடத்திலே மிக மிக பணிவாக அந்நியோகம் நடந்து கொள், அவர்களை அதவு செய். மாமனா மாமியா உனக்கு ஒரு பெற்றோரை போன்று, அவர்களுக்கு தாய் தந்தையரை போன்று உனக்கு எவ்வளவு மரியாதை செய்ய வேண்டுமோ அந்த அளவு மரியாதை செய், அவரை பணிவா நடந்து கொள் என்று நான் அவனுக்கு பண்ணிட்டு இருந்தேன். பார்ப்பவர்களே, நம்முடைய குணங்கள் தான் பிரச்சாரம். நாம் தனியாக சொல்ல அவசியம் இல்லை. இஸ்லாம் என்றால் இஸ்லாம் இதுபோன்று ஒழுக்கம், பண்பு, பாசம், இதுதான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை, இஸ்லாமிய உயிரிய குணங்களை உன்னுடைய பணிவால் உன்னுடைய அன்பானை நாம் எடுத்து காட்ட வேண்டும் சொல்லி காமிச்சேன். அது போன்று நீ கடைசி வரை பார்க்க வேண்டிய ஒரு சாத் இருக்குன்னு சொன்னா அது உன்னுடைய தாய். உன் தாயை பத்தி அம்மா சொன்னாங்க, நான் எப்ப எனக்குள்ள 1 வயசா இருக்கும்போது அப்பா விட்டு போயிட்டார். 20 வருடங்கள் அந்த பிள்ளையை தான் கஷ்டப்பட்டு வீடுகளில் வேலை செஞ்சு போய் கரை பறிச்சு விவசாயம் செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த ஒரு பிள்ளைக்காகவே தன் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்த உன்னுடைய தாய். அந்த தாய்க்காக நீ அந்த தாய் உன்னுடைய கண்களா வைத்து பாதுகாக்க வேண்டும். உன்
தலைமையில் வைத்து இந்த தாயை நீ பாதுகாக்க வேண்டும். தாய் தான் உனக்கு அதிகம். அவங்க சொல்லுவாங்க, நான் இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் ஆனா கோயிலுக்கு போய் என் பிள்ளைய நல்ல பிள்ளையா இருக்கு, என் பிள்ளையை நான் இரவு எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு நாள் கூட தவறாமல் நான் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி என் பிள்ளையை நல்ல பிள்ளையாக்கு, என் பிள்ளையை சமுதாயம் போற்றக்கூடிய இறை நல்ல பிள்ளையாக்கு நான் இறைவனை தூக்கி வருஷமெல்லாம் வருடக்கணக்கா ஒரு நாள் கூட தவறால் வேண்டினேன். அந்த வேண்டுதல் பொருட்டால் அந்த என் பிள்ளைக்கு அல்லாஹ் நல்ல பாக்கியத்தை கொடுத்தாலும் அம்மா சொல்லி காண்பான். தாயுடைய அந்த நற்குணத்தை நீ அந்த உயரிய குணத்திற்காக வேண்டி என்னதான் கல்யாணம் இருந்தாலும் சரி, தாயை நீ மிக அன்போடு பராமரிக்க வேண்டும். அதுதான் உண்மை இஸ்லாமாக இருக்கிறது. ஆக எல்லா இடத்திலும் பணிவாக இருந்து எப்படி நன்கா வாழ்ந்து, அதே போன்று பிற்கால வாழ்க்கையிலே இஸ்லாத்துக்கு நெற்பேர் வாங்கி தரக்கூடிய, இஸ்லாத்திற்கு உயிரை நல்ல பெயரை வாங்கி தரக்கூடிய நல்ல பெயர் அல்லாஹ் ஆக்குவர் புரிவானாக. இந்த மனைவி மக்களை அல்லாஹ் நல்ல காரியங்களை ஒருங்கிணைத்து வைப்பானாக. இந்த உலகத்திலே உங்களை அல்லாஹ் ஜோடியாக இது போன்று சுவனத்திலேயும் அல்லாஹ் ஜோடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒருவருக்கு பாக்கியத்தை அல்லாஹ் தந்து புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அவருடைய மனைவிமார் வாழ்ந்து போன்று அல்லாஹ் அவங்களை வாழச் செய்வானாக. அவருடைய கண்களில் வைத்தியநாதத்தை எல்லாம் அவர்களும் அவருடைய பின்னாடி அம்மாவும் அது போன்று அல்லாஹ் தஆலா உங்களை வாழச் செய்வானாக. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா துனியா ஆகிரத்திலே நலங்களையும் முழுமையாக வழங்குவானாக என்று நாங்களும் மாணவர்களும் துஆ செய்கிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، قال الله عز وجل: وخلقناكم أزواجا. قال نبينا صلى الله عليه وسلم: ما طاب لكم من النساء. Allah Ta'ala began காலையிலிருந்து இரவுலிருந்து காலை மாற நேரம், மாலையிலிருந்து இரவு மாற நேரம், இப்படி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை மாறக்கூடிய அந்த நேரத்தை ஒரு நிலையிலிருந்து நாறு நிலை கொடுத்த வாசிக்கிறார் போல அந்த நேரங்களில் அல்லாவுடைய தாக்கம் போலாது. அதே போல இப்பொழுது இந்த மணமகனுடைய திருமண நேரம், இப்பொழுது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அவர் தன்னுடைய பொறுப்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். திருமணம் என்பது இப்போ அவங்களுக்கு இப்போ கல்யாணம் என்ன செய்யறது கிடையாது. ஒன்றும் அப்படியே சொன்னாங்க, எல்லாம் தானா படிக்கும் போதே ரெட்டை ரெட்டையாக தான் படிச்சிருக்காங்க. எல்லா பொருட்களையும் கொசு முதல் எங்கி வரை கல்யாணம் வரை எல்லாமே ஒரு ஜோடி ஜோடியாக தான் படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்னொரு ஜோடியாக படிச்சுட்டாங்க. இது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான், மாதாக்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய பெண்ணை தேடி திருமணம் செய்யணும். இதுவும் தான் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். யாரையும் பூரா வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, நாம் விரும்பி கல்யாணம் செய்யணும். இப்போ எப்படி ஒரு பெண்ணை நம்ம இப்போ மனைவியாக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது அந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை மீது சில கடமைகள் வரும். உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த மூணும் கொடுக்கிறது கணவன் மீது வாஜிப்பார். பக்காரு சொல்றது நான்கு பக்கம். இப்போ அந்த பெண்ணு தாய் தந்தையினுடைய பொறுப்புல இருந்த அந்த பெண்ணை என்னுடைய பொறுப்புல
பொருள் மாற்றப்படுகிறது. அவனுடைய அந்த பெண்ணுடைய ஜீவாதார பொறுப்பையை இந்த மணமகன் ஏற்றுக்கொள்கிறான். இப்படி ஒரு நிலை மாறப்படக்கூடிய இந்த நேரமும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று சொன்னார். ஆகாண்டங்களே, இந்த திருமணம் அல்லாஹ் தாலாவுடைய ஏற்பாட்டின்படி மனமாத்மாவுடைய விருப்பத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு நல்ல திருமணமாகிறது. திருமணம் என்பது உண்மையில அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணத்தை விட மிக தஹாபா ரெண்டு பேர் சந்தோஷப்படக்கூடிய விரும்பக்கூடிய வேலை எதையும் நான் பார்க்கிறேன். இப்போ ஒரு பெண்ணும் கல்யாணம் ஒரு மனைவி கணவன் மனைவி சேரும்போது இவங்களை பெரிய ஒரு மகப்பத்தை அல்லாஹ்தால பெரிய ஒரு பிரியத்தை ஏற்படுத்துகிறான். யாரோ எவ்வளோ இருந்தாலும் பல நாட்டில் பேப்பரில் பார்க்கலாம், புருஷன் 70 வயசு முன்னாடி செத்தான், மனைவி கல்வியாக இருந்தால் புருஷன் செத்தான், உடனே ஹார்ட் அட்டாக்கில் அவனும் செத்து போகிறான். இது மாதிரி எத்தனை இடத்துல புருஷன் தவணை கொண்டாடி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது பார்க்குறோம். இப்போ அந்த அளவுக்கு ஒரு பிரியம் கணவன் மனைவி பற்றியில ஒரு மனம் ஒன்று நிலை ஏற்படுகிறது. அதே போல இரு குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி குடும்பம், மனைவியுடைய குடும்பம் இப்போ ஒரு சந்தோஷக்காரர்களாக, அவங்களுடைய சொந்தக்காரங்களாக அவருடைய சொந்தக்காரர், என் மனைவியுடைய மாமா மச்சான் அவங்க சொந்தக்காரன்னு சொல்கிறாங்க. அதே போல இவர் மருமனுடைய மாமா மச்சான் நம்பி இவங்கெல்லாம் ஒரு உறவினர்களாக பாடுறாங்க. இப்போ எல்லாரும் உங்களுக்கு ஒன்றும் உறவினர்களாக எல்லாரும் ஒரு பிரியத்தை உண்டு கொள்ளக்கூடியதாக இருக்குது திருமணம். அதனால தான் இஸ்லாத்திலே திருமணம் என்பது இருக்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மற்ற மார்க்கங்களிலே துறவரம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களில் கல்யாணம் முடிக்காமல் துறவிகளாக இருக்கிறாங்க. அதே போல இந்துக்களில் துறவிகளாக கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அன்றாட பேப்பரில் பார்க்கிறோம், இது ஒரு இயற்கையான திருமண நிலை அவர்கள் எல்லாருக்கும் காரணமாக எத்தனையோ கிறிஸ்தவ பாதிரிகள் எத்தனையோ பெண்களை பேப்பரில் வருகிறது. அதே போல எத்தனையோ சாமியார்கள் அவர்கள் திருமணம் செய்யாமல் இருந்த காரணத்தினாலே அவர்கள் பல தவறுகளை சென்றதாக பார்க்கிறோம். ஆனால் நம்ம இஸ்லாத்தில் உங்களுடைய சொன்னாங்க, அந்நியஸ்தத்துக்கு பாகத்தை அல்லிஸ்தப்பது இல்லை, யாருக்கு ஒரு ஆண்மை பெண்ணை வைத்து திருமணம் செய்து வாழக்கூடிய சக்தி வந்துருச்சோ உடனே திருமணம் செய்து கொடுங்கள். அது உங்களுடைய கண்ணுக்கும் உங்களுடைய மானத்துக்கும் பாதுகாப்பு என்பதாக சொன்னாங்க. அதனால திருமணம் என்பது ஒரு பெரிய உணர்வு. சொன்னது போல ஒரு வணக்கம், மனைவிக்கு நீங்கள் ஒரு வாய் உணவு ஊட்டி விடுவதை பார்த்து என்பதாக சொன்னார். அதுவும் வணக்கம் தான். அந்த அடிப்படையில் இந்த திருமணம் இருக்கக்கூடிய திருப்பாணி அவர்களுடைய அந்த திருமணம் ஒரு வழக்கத்தானதாக வீடு மனைவி எல்லாம் பழக்கத்திற்குரியதாக எல்லாம் போல இந்த பெண்ணையுடைய வாழ்க்கைக்கு பழக்கத்திற்குரியதாக உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு வாழ்க்கையின் தீர்வுக்கும் எல்லாம் தாரா ஆய்வு வைப்பானாக. இருவருடைய அன்பையும் நேசத்தையும் ஏற்படுத்தி நன்றியார்கள் நன்மார்கள் நாளவர்கள் சாலியங்கள் நாதாக்கள் வாழ்ந்து போன்ற நன்மார்க்கு போன்றதற்காக வேண்டி நாம் துவார் செய்வோமாக. எல்லாம் தாராளுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையை ஆக்கி வைப்பானாக. புதுதை பையன் திருமணம் நடக்க போகிறது. பெரிய விஷயங்களை பெண்ணிடத்தில் கேட்டிருப்பாங்க, நான் இந்த மாதிரி அவர்களை திருமணம் செய்து கொடுத்துவான், சந்தோஷம் கொடுப்போம் என்று சொன்னால் அதுவே போதும். இப்போ மாப்பிள்ளைட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி பொண்ணை உங்களுக்கு கட்டி வைக்கிறோம், இந்த என்னுடைய மகளை
அல்லாஹ் தஆலா சொல்கிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகுலு சதீதா, உறுதியான வார்த்தையை சொல்லுங்கள் என்று. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தான் நம்முடைய ரப் என்று ஏற்றுக்கொண்டதற்கு அதில் இஸ்திகாமத்தாக இருப்பது. அதே போல ஒரு மனைவியை நான் என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் போது அதில் இஸ்திகாமம். அதில் ஒரு பெண் இதுதான் எனக்கு கணவன் என்று ஏற்றுக்கொண்டதை பின்னாடி உலகத்தில் 1000 ஆண்கள் இருந்தாலும் இவர்தான் என்னுடைய கணவன் என்று சொல்லி இவரிடத்தில் தான் தன்னுடைய கொடுத்த வாங்கல், தன்னுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வைத்துக் கொள்வார்கள். வேறு எந்த ஆண்டத்திலையும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு உடன்படிக்கை தான் திருமணம். அல்லாஹ் தஆலா இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி வைப்பானார். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது திருமணத்துடைய நிகழ்ச்சி ஆகிறது. ஆரம்பமாக ஹுத்பாவை எங்களுடைய முகமது ஹுசைன் பாபு அவர்கள் ஹுத்பா வருவார். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال تعالى في آية آخر: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية آخر: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: النكاح من سنتي. وقال عليه الصلاة والسلام: ومن رغب عن سنتي فليس مني. وقال عليه الصلاة والسلام: تناكحوا وتكاثروا فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بالسبت. نسأل الله تعالى أن يجعلنا ممن يطيعه ويطيع رسوله ويتبع رضوانه ويجتنب سخطه، وإنما نحن به وله والحمد لله رب العالمين. Bismillahirrahmanirrahim. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. அல்லாஹ் தஆலாவை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று மனதார சாட்சி சொல்கிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார்கள் என்று மனப்பூர்வமாக சாட்சி சொல்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத் பாரிக் வஸல்லிம் அலைஹி. ஈரோடு கேஎம்புதூரை சேர்ந்த
சேர்ந்த ஒய் சலாமத் ஹுசைன் அவர் முதல் சாட்சியாகவும், ஈரோடு அப்துல்லா அவர்கள், அப்துல்லா பெண்ணுடைய மாப்பிளுடைய மாமாவாகிய அப்துல்லா அவர்கள் இரண்டாம் சாட்சியாக இருந்து எல் ஜெகநாதன் அவருடைய முதல்வி ரூபி செல்வகுமாரி அவர்களை உங்களுக்கு ஹலாலான மனைவியாக நான் வக்கீலாக இருந்து 2 பவுன் தங்க நகை மகருக்கு நான் வக்கீலாக இருந்து உங்களுக்கு திரும்ப செய்து கொடுத்து விட்டேன். கபூல் செய்தீர்களா? கபூல் செய்தீர்களா? ஏற்றுக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்-ஃபாத்திஹா. الذي يوسف في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ألف بين هذين العروسين الكاملين، اللهم ألف بينهما كما ألفت بين آدم وحواء على نبينا وعليه الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين موسى وصفورا على نبينا وعليه الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين إبراهيم وهاجر على نبينا وعليه الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا وسندنا وشفيعنا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم وخديجة الكبرى وعزة الظهرى وسائر أمهات المؤمنين رضي الله تعالى عنهن. اللهم ألف بينهما كما ألفت بين علي المرتضى وفاطمة الزهراء رضي الله تعالى عنهما. اللهم ألف بينهما، اللهم أصلح ذات بينهما، اللهم ألف بينهما برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لهما بالرفاء والبنين برحمتك يا أرحم الراحمين. رب رحمن يا الله ونبينا رب يا الله حبيبنا يا صلى الله عليه وسلم رب நல்ல வழிபாடுகள் நேசர்கள் ரப் யா அல்லாஹ் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மனமக்களை யா அல்லாஹ் கைரான எல்லா விஷயங்களையும் ஒன்றிணைத்து வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே உலகத்திற்கே நல்லுரையாடக்கூடிய முன்மாதிரியான மனமக்களாக இருந்து புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மனமக்கள் உடலை இழைத்து வைத்து போன்ற கல்வை உள்ளத்தை பிணைத்து வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே இந்த மனமக்களை தொழிலாளிகளாக நோன்பாளிகளாக முத்தமின்களாக இறையச்சமுள்ள மணமக்களாக இருந்து புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மணமகனுடைய வரவினால் மணமகனுடைய குடும்பத்தாருக்கு எல்லா விதமான ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அருள்களையும் மலை போன்று முடிய செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மணமகனுடைய வரவினால் மணமகனுடைய குடும்பத்தாருக்கு எல்லா விதமான அருள்களையும் மலை போன்று முடிய செய்வாயாக. 2 குடும்பத்தாருடைய உள்ளத்திலேயும் அன்பையும் பிரியத்தையும் பாசத்தையும் போடுவாயாக. 2 குடும்பத்தாருக்கும் அன்போடு முகப்பத்தோடு பிரியத்தோடு இருக்கும் பாக்கி தந்து புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மணமக்களை இந்த உலகத்திலும் மறு உலகிலும் பிரியமான அன்புள்ள ஜோடியாக ஆக்கி தந்து புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் என்னுடைய துனியா ஆகிரத்துடைய எல்லா காரியங்களையும் பறக்கச் செய்வாயாக. எல்லா காரியங்களையும் இலகுவாக்கி தந்து புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மணமக்களை கொண்டு சாலிகான உனக்கு பொருத்தமான சந்ததிகளை பிள்ளைகளை தந்தல் புரிவாயாக. அந்த பிள்ளைகளை உனக்கு பொருத்தமான வழிமாக ஆக்கி தந்து புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மணமக்களை கொண்டு அகிலோகமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹிதாயத் செய்வதற்கு காரணமாக தந்து புரிவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய தக்வாவிலே இன்னும் மென்மேலும் வருகை தந்து புரிவாயாக. இன்னும் இறையச்சத்தை அதிகப்படுத்துவாயாக. நாங்கள் திருமணத்திற்காரமும் திக்கரையும் தியானத்தையும் அதிகரித்து தந்து புரிவாயாக. யாரை திருமணத்தை நெருக்கத்திற்கும் கோர்வுக்கும் உன்னை வசதிக்கும் உன்னை அடைவதற்கும் யாரை திருமணத்தை காரணமாக தந்து புரிவாயாக. மக்களை எங்களுடைய கண்ணினார் மெதினாவில் எல்லாம் அவர்களும் அவருடைய மறைமாறு வாழ்ந்து போன்று வாழ வைப்பாயாக. எங்களுடைய துவாக்களை கண்கண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பூஜை கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் وتب علينا يا رب يا مولانا انك انت التواب الرحيم. صل يا رب على نبي سيدنا محمد وآله واصحابه اجمعين.
والحمد لله رب العالمين. صلى الله